ஒரு மனிதன், அவருக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் மனதில் நிம்மதி இல்லை. படுத்தால் தூக்கம் வரவில்லை. மிகவும் சிரமப்பட்டான். அவன் மனைவி பரிதாபப்பட்டு ஒரு யோசனை சொன்னாள். பக்கத்திலே ஒரு காட்டிலே ஒரு ஆசிரமம் இருக்கிறது. அங்கு ஒரு பெரியவர் இருக்கிறார், போய் பாருங்கள் என்றாள். அந்த ஆசிரமத்திற்கு போனான். பெரியவரை பார்த்தான். ஐயா, மனசிலே நிம்மதி இல்லை. படுத்தா தூங்க முடியல. அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். தம்பி, உன் நிலைமை எனக்கு புரிகிறது. இப்படி வந்து உட்கார். அவன் அவர் அருகில் போய் அமர்ந்தான். தம்பி, உன் மனதிற்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது. தெரிந்தால் உன் நிம்மதி போய்விடும். அது எப்படிங்க? சொல்கிறேன் கேள். அது மட்டுமல்ல, மனம் தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. புரிய வைக்கிறேன். அதற்கு முன் ஆசிரமத்தில் விருந்து சாப்பிடு. அவன் வயிறு நிறைய விருந்தை சாப்பிட்டான். பெரியவர் அவனுக்கு சுகமான படுக்கையை காட்டி அதில் படுத்துக்கொள்ளச் சொன்னார். அவனும் படுத்துக்கொண்டான். பெரியவர் பக்கத்தில் உட்கார்ந்து கதை சொல்ல ஆரம்பித்தார். கதை இதுதான். ரயில் ஒன்று புறப்படப் போகிறது. அவசர அவசரமாக ஒருவன் ஓடி வந்து அதில் ஏறுகிறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. ஒரு இடம் பிடித்து உட்கார்ந்து விட்டான். ரயில் புறப்பட்டது. தலையில் சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கி வைக்கவில்லை. எதிரே இருந்தவர் கேட்கிறார், ஏன்பா, எதுக்கு அந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே வர? இறக்கி வையேன். அவன் சொல்கிறான், வேணாங்க, ரயில் என்னை மட்டும் சுமந்தா போதும். என் சுமையை நான் சுமந்துக்குவேன். பெரியவர் கதையை முடித்தார். படுத்திருந்த நம் ஆசாமி சிரித்தான். ஏன்பா சிரிக்கிற? ஐயா, சரியான பைத்தியக்காரனா இருக்கானே. ரயிலை விட்டு இறங்கும் பொழுது மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போராதா? அது அவனுக்கு தெரியலையே. யார் அவன்? இயல்பாக கேட்டான். நீதான். என்ன சொல்றீங்க பெரியவரே? பெரியவர் சொன்னார், வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரிதான். பயணம் முழுவதும் சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தேவைப்படுவதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். அவனுக்கு தனது குறை மெல்ல புரிய ஆரம்பித்தது. சுகமாக தூக்கம் வந்தது. இப்பொழுது தூங்க ஆரம்பித்து விட்டான். கண் விழித்த போது எதிரே பெரியவர் நின்று கொண்டிருந்தார். எழுந்திரு தம்பி என்றார் அவர். அவனும் எழுந்தான். அந்த தலையணையை கொஞ்சம் தூக்கு என்றார். அவன் தூக்கினான். அடுத்த கணமே சத்தமாக அலறினான். தலையணியின் அடியில் ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. ஐயா, என்ன இது? உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு. அப்படி இருந்தும் நீ நிம்மதியாய் தூங்கியிருக்கிறாய். அது எனக்கு தெரியாதே. பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது. அதனால் நிம்மதியாய் தூங்கியிருக்கிறாய். நன்றி பெரியவரே, நான் போய் வருகிறேன். சரி தம்பி, நிம்மதி எங்கே இருக்கிறது என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டாயா? புரிந்து கொண்டேன் பெரியவரே. என் மனதுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அறிவின் வெளிச்சத்தால் அதை தேடி கண்டுபிடித்து விட்டேன் ஐயா என்று சொல்லி புறப்பட்டான். To watch more videos, please press the subscribe button and the bell icon.